ஹாய் மிஸ், திஸ் இஸ் டோரா பிடிஎஸ் ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே சேனலை பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் நான் போகிற வீடியோஸ் ரெகுலராக வரும். நம்ம இப்போ ஜிம்முனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் மேரேஜ். வழக்கம் போல் எந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சீனே ஒரு பெரிய கம்பெனி தான் காமிக்கிறாங்க. அந்த கம்பெனில எல்லாருமே பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாஸ் வராரு, பாஸ் வராரு. எல்லாரும் போயிட்டு ஒழுங்கா ஒர்க் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த கம்பெனில இருக்கவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜிம்மன் ரொம்ப கெத்தா, அவ்ளோ அழகா ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆகுறாரு. அவருக்கு பின்னாடி நீங்க அவரோட ஃபைல்ஸ், ஃபோனு, பேக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரு பின்னாடியே வரீங்க. எல்லாருமே "குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்ன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் தலைய மட்டும் நாட் பண்ணிட்டு ஃபேஸில் ஒரு எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் டேரெக்டாக ரூம்குள்ளே போயிட்டான். நீங்களும் ஜிமின் கிட்டே போயிட்டு இன்றைக்கி ஸ்கெடியூல்ஸ் இருக்கிறதெல்லாம் அவனுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் ஓகே 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 அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஒரு 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்க்கு தான் அரேஞ்ச்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் சார் சொல்லுவாயன், இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு, இதை நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட குடு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் உங்கள் டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறீங்க. அவனும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் உங்களோட டேபிளில் போயிட்டு நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்முனும் ப்ரிப்பேர் பண்ணிட்டான். இப்போ ஒரு 10 மணி இருக்கும். மீட்டிங் ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் ஜிமின் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனுக்கு தேவையான நோட்ஸில் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ ஒருத்தரோட கண் பார்வை கூட ஜிமின் மேலேருந்து போகல. அப்படி போச்சுன்னா என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜிமினை தான் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. 1 ஹவர் கிட்ட இந்த மீட்டிங் போயிட்டுருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பட் ஜிமின் எந்த டயர்டுமே இல்லாமல் அவன் இன்னமும் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே தான் அந்த மீட்டிங் ஓரளவுக்கு முடியுது. ஜிமின் அவனோட ரூமுக்கு வந்துட்டான். நீங்களும் உங்களோட டேபிளுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப கால் வலிக்குது நின்று நின்று. ஜிமின் எவ்வளோ நாள் வேணாலும் நிற்பான். ஆனால் உங்களால சுத்தமாக முடியாது. அவனோட செக்ரட்டரின்றதுனால நீங்கள் அவனுக்கு கூட நின்று தான் ஆகணுன்றதுக்காக நீங்களும் நின்றுட்டுருப்பீங்க. உங்களுக்கு கால்ரால் ரொம்ப பெயினாக இருக்குது. அப்போ ஜிமின் உங்களை கூப்பிட்றான். வயன், சார் எனக்கு ஒரு காஃபி. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேண்டீன் போகிறீங்க. அங்கே போயிட்டு ரிட்டன் வர வழியில் ஒரு பையன் உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. வயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு இப்போ பேச டைம் இல்லை. நான் அவருக்கு காஃபி கொடுக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வயன் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க போகிற? கொஞ்சம் கூட மேர்ஸியே இல்லாமல் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறான். ஆனால் நீ அவன் கூட போயிட்டுருக்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் அவரை பற்றி தப்பாக பேசுத. தப்பாக பேசுகிறேண்ணா. 1 ஹவர் கிட்ட உன்னை நிற்க வச்சுருக்கான். உன்னை நிற்க வச்சது பத்தாதுன்னு காஃபி வாங்க வேறு அமுச்சு வச்சுருக்கான். இல்லை, அப்போ என்ன தான் நினச்சிட்ருக்கான் மனசில்? சிஇஓன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? இங்கே பாரு மென், நீ அவருக்கு கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. புரியுதா உனக்கு? அவர் நம்மளோட பாஸ். என்ன பேசிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு, எனக்கு அவன் மேலே செம்ம காண்டாகுது. நமக்கு இந்நேரம் கல்யாணம் நடந்திருக்கும். ஆனால் அவன் சொன்னான்னு ஒரே ரீசனுக்காக இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டு அவன்கிட்ட வந்துட்டல்ல நீ. அப்படி என்னை விட உனக்கு அவன் தான் முக்கியமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எனக்கு உன்னை விட அவர் தான் முக்கியம், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்போ அவங்கள ஃபோர்ஸாக இழுக்கவும் உங்கள் மேலே அந்த காஃபி கொட்டிருச்சு. சாரி ஒயன், நான் வேணும்னு பண்ணல. இரு, நான் டிஷ்யூ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இங்கே பாரு, இந்த மேரேஜ் நடக்காது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மேரேஜ் நடக்காது. எனக்கு அவர் தான் முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். எனக்கு அவர் கூட சுற்றுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. இதில் இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டு உனக்கு தேவையானதை என்னால் பண்ணிகிட்ருக்க முடியாது. புரியுதா? என் அம்மா இருக்கிற கண்டிஷனுக்கு நான் அவர் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். நான் கான்ட்ராக்ட் வர சைன் பண்ணியிருக்கேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அவனுக்கு செம்ம கோவம் வருது. அவன் அப்படியே அவனோட டேபிளுக்கு போயிட்டான். நீங்கள் இங்கே உள்ளே வந்து ஜிம்மி கிட்ட காஃபி கொடுக்குறீங்க. ஏன் இவ்வளோ நேரம்? அது இல்லை சார், வர வழியில் தெரியாமல் காஃபி மேலே கொட்டிக்கிச்சு. அதுதான் அதை வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் இப்போ இன்னொன்று வாங்கிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட நீட்டுறீங்க. அவங்களோட விஸ்ட்டை பிடிச்சி அப்படி ப்ரெஸ் பண்ணுறான். அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. சார் சார் ரொம்ப வலிக்குது சார், சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால்
உண்மைய சொல்லு. உண்மைய சொல்லுன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சார் அது மின்ன எனக்கு தெரியும். அவன் வந்து ஏதோ வம்பு பண்ணான்னு. என்ன பண்ணான் சொல்லு? அது ஒண்ணும் இல்ல சார். தெரியாம தான் சார் நார்மலா பேசிட்டு இருந்தோம். எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பி போனேன். அவன் நான் பேசிட்டு இருக்கேன், "நீ எங்க போறன்னு?" சொல்லிட்டு என் கைய பிடிச்சான். அப்ப தெரியாம காஃபி மேல பட்டுருச்சு சார். வேற ஒண்ணும் இல்ல சார். அப்படின்னு சொல்றீங்க. ஜிமின் உங்களையே தான் பார்க்குறான். நீங்க பொய் சொன்னா ஜிமின் உங்கள நல்லாவே கண்டுபிடிச்சிருவான். ஜிமின் நீங்க பொய் சொல்றீங்களான்றது உங்க கண்ண வச்சு கண்டுபிடிச்சிருவான். ஸோ, அவன் உங்க கண்ண தான் பார்க்குறான். அதில பொய் இல்ல அப்படின்றத அவனால புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் காஃபி எடுத்துக்கிட்டான். நீங்க உங்க டேபிளுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. அந்த கையில எதையுமே பண்ண முடியல. கையில ரொம்ப வலிக்குது. நீங்க ஏதோ எழுதிட்டுருக்கீங்க. அப்போ அவன் பார்க்குறான், உங்க கை ரொம்ப பெயினா இருக்கிறதுனால நீங்க அந்த அந்த கைய பிடிச்சு பிடிச்சு இது பண்ணிட்டுருக்கீங்க. எழுத முடியாம எழுதிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் நோட் பண்றான் உங்க கை ரெட்டா இருக்கிறத. அவன் ஒரு ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்து உங்க பக்கத்துல உட்கார்றான். நீங்க எழுந்து நிக்கிறீங்க. "உட்காரு" அப்படின்னு சொல்றான். நீங்களும் அவன் பக்கத்துல உட்கார்றீங்க. அப்போ அவன் ஆயில்மெண்ட் போட போட வரான். நீங்க இட்ஸ் ஓகே சார் நானே போட்டுக்கிறேன். கைய குடு" அப்படின்னு சொல்றான். நீங்க ஜிம்மினயே பார்க்குறீங்க. "கைய குடு வையன்" அப்படின்னு சொல்றான். நீங்களும் கைய குடுக்குறீங்க. அப்போ அவன் அந்த ஆயில்மெண்ட்லாம் போட்டு வர்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி எரியுது. நீங்க அப்படின்றீங்க. "சாரி" அப்படின்னு சொல்றான். நீங்க பரவால்ல சார்" அப்படின்னு சொல்றீங்க. "இங்க பாரு வையன், நீ பொய் சொன்னா அத நான் ஈஸியா கண்டுபிடிச்சுருவேன். என்கிட்ட இப்படி பொய் சொல்றதெல்லாம் இதுக்கப்புறம் வச்சுக்காத. புரியுதா? என்ன கோவப்படுத்தி பார்த்து இந்த மாதிரி வாங்கிக்காத" அப்படின்னு சொல்றான். நீங்களும் "இல்ல சார், உங்ககிட்ட சொன்னா நீங்க அவன ஃபயர் பண்ணிடுவீங்களோன்ற ஒரு பயத்துல தான்." "நான் இன்னும் ஃபயர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நெனைக்கிறியா? அவன ஃபயர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு" அப்படின்னு சொல்றான். நீங்க செம்ம ஷாக்டா ஜிம்ன பார்க்குறீங்க. "சார்" "ஆமா. என்னோட செக்யூரிட்டி கிட்ட அவன் எப்படிலாம் நடந்துப்பான் எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் அவன ஃபயர் பண்ணிட்டேன்." "ஏன் அவன ஃபயர் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு நீ தான் சொல்லணுமா?" அப்படின்னு கேட்குறான். நீங்க "அ அ அப்படி இல்ல சார். ஆனா அவன் எந்த தப்பும் பண்ணல. போதும். என்ன? அவன் கூட மேரேஜ் நடக்க இருந்ததுனால அவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா?" "சார் அப்படி இல்ல சார்." "அப்புறம்?" "ஒண்ணும் இல்ல சார் விடுங்க." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜிம்முனும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. ஜிம்மன் "சரி நீ வீட்டுக்கு கிளம்பு." "சார்?" "ஆமாடி வீட்டுக்கு கிளம்பு." "ஆனா சார் இன்னும் டைம் இருக்கு." "டைம் இருக்குதா? உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னல்ல. போய் அவங்கள பாரு." அப்படின்னு அவன் சொல்றான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்னதான் கோவப்பட்டாலும், கடுமையா நடந்துக்கிட்டாலும், நம்ம மேல கூட பாசம் இருக்கு. ம். அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டே அங்கருந்து போறீங்க. இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஒன் ஃபைன் டே ஜிமின் உங்களுக்கு தொடர்ந்து கால் பண்றான். நீங்க அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஒரு 2 டேஸா உங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அவன் உங்களுக்கு பண்ணி பண்ணி பார்க்குறான். நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா உங்க அம்மாவ நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கீங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க அமௌண்ட்டு ரூ. 10,00,000 இருந்தா தான் உங்க அம்மாவ சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. காசு தேடி அங்க இங்க சுத்திட்டு இருந்திருப்பீங்க. அதனால தான் உங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். ஏன்னா ஆன்ல இருந்தா கண்டிப்பா ஜிம்முன்னு ஏதாச்சும் சொல்லி உங்கள ஆஃபீஸ்க்கு வர சொல்லிடுவான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு ஒர்க்கு முக்கியமா? இல்ல உங்களோட அம்மா முக்கியமான்னு நீங்க நெனச்சு உங்க அம்மா தான் நீங்க நெனைப்பீங்க. அதனால உங்க அம்மாக்காக அமௌண்ட் தேடி அங்கங்க சுத்திட்டுருக்கீங்க. எப்படியோ 5,00,000 நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. இன்னும் 5,00,000 இருக்கு. நீங்க அவங்க டாக்டர் நான் இன்னும் 5,00,000 ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் குடுக்குறேன். அப்படி நீங்க எவ்வளவோ சொல்லியிருப்பீங்க. பட் அவங்க உங்ககிட்ட எதையுமே சொல்லியிருக்கு. அதெல்லாம் முடியாது. அமௌண்ட்ட கட்டிட்டீங்கன்னா, நான் உங்கள ஆப்ரேஷன் பண்ணுவேன். நீங்க டிலே பண்ண அவங்களுக்கு ப்ராப்ளம் தான். அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவ்ளோ கோவம். ஆனா வெளிக்காட்ட முடியாம, நீங்க அங்கருந்து அமௌண்ட் அதாவது மணி தேடுறதுக்காக போயிட்டீங்க. நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுட்ருக்கும்போது, சரி வேற வழி இல்ல. ஜிமினுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கால் பண்றீங்க. அவன் ஒரே ரிங்கு தான். ஒரு 1 செகண்ட்ல டக்குன்னு கால் அட்டெண்ட் பண்றான். உங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. சார் ஆஃபீஸ்க்கு வா" அப்படின்னு சொல்றான். நீங்க அவ்வளோதான்.
சரி ஓகே. டைரக்ட்டாவே போய் கேட்டுருவோம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டீங்க. இங்க ஜிம்மன் ரொம்ப அவ்ளோ கோவத்துல இருக்கான். 1 ஹவர் கிட்ட நீங்க ஆஃபீஸ்க்கு வெளிய தான் நின்னுட்டுருக்கீங்க. அதாவது ஜிம்மன் ரூமுக்கு வெளிய தான் நின்னுட்டுருக்கீங்க. டோருக்கு வெளிய நின்னு, "ஐம் சாரி சார், ஐம் சாரி. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார்" அப்படின்னு நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் 1 ஹார்ஸ் கழிச்சு தான் உங்கள அவன் உள்ளேயே கூப்பிடுறான். நீங்களும் கால் வலியோட ஜிம்மன் முன்னாடி போய் நிக்கிறீங்க. நீங்க, "சார் ஐம் சாரி. நான் வேணும்னு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணல. உங்க கால எடுக்கக்கூடாதுன்னும் இல்ல சார். அம்மாக்கு கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஆயிடுச்சு சார். ரூ. 10,00,000 இருந்தா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க சார். எப்படியோ 5,00,000 அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். இன்னும் 5,00,000 கிடைக்கவே இல்ல சார். அதுக்காக தான் நான் 2 நாளா அலைஞ்சிட்டு இருந்தேன் சார். அதனால தான் உங்களோட ஃபோனும் அட்டெண்ட் பண்ணல. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து சொல்லிட்டுருக்கீங்க. ஜிம்மன் எதுவுமே சொல்லாம உங்கள பார்க்குறான். "ஐம் சாரி சார்" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ ஜிம்மன், "ஓகே, ஈவினிங் வா பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்றான். "சார், ஈவினிங் வா 5,00,000 ரெடி பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்றான். நீங்க சர்ப்ரைஸ்டா ஜிம்மன பார்க்குறீங்க. "அம்மா ஆப்ரேஷனுக்கு தேவ தானே?" "ஆமா சார்." நான் 5,00,000 தரேன். இப்போ இருக்க ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் 4:00 வா, நான் உனக்கு அமௌண்ட் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டான். நீங்களும் ரொம்ப ஹேப்பியா, "தேங்க் யூ ஸோ மச் சார். தேங்க் யூ ஸோ மச். நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ ஜிம்மன், "இட்ஸ் ஓகே. நீ போய் ஒர்க் பாரு" அப்படின்னு சொல்லிட்டான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒர்க் பார்க்க வந்துட்டீங்க. இப்போ டைம் ஒரு 4:00 இருக்கும். நீங்க ஜிம்மன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. "சார்" அப்படின்னு சொன்னதும் ஜிம்மன் உங்க முன்னாடி ஒரு பேப்பர் தூக்கி போடுறான். நீங்க அது என்னன்னு பார்க்குறீங்க. அது கான்ட்ராக்ட். நீங்க ஜிம்மன ஷாக்டா பார்க்குறீங்க. "ஆமா, எனக்கும் ஒரு தேவை இருக்கு. உனக்கும் பணம் தேவை இருக்கு. ஸோ இந்த மேரேஜ்க்கு நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றான். நீங்க ஜிமினா அப்படி பார்க்குறீங்க. "சார்" "ஆமாவா ஏன்? என் அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன டார்ச்சர் பண்றாங்க. வேற யார்கிட்டயாவது 1 இயர் கான்ட்ராக்ட் பண்ணி நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அதுக்கு மேல ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போமாட்டேன். உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்னை விட்டு மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. நீ என்னோட செக்ரட்டரி. நான் சொன்னா நீ புரிஞ்சுப்பன்னு நம்புறேன். அதுவும் இல்லாம உனக்கு பணம் தேவை இருக்கு. உனக்கு 5,00,000 இல்ல, 10,00,000 இல்ல. நீ 20,00,000மே என்கிட்ட கேட்டாலும் நான் உனக்காக தர ரெடியா இருக்கேன். ஆனா நீ இந்த பேப்பர்ல சைன் பண்ணியாகணும்" அப்படின்னு சொல்றான். நீங்க ஜெமினிய அப்படி பார்த்துட்ருக்கீங்க. "என்னவா என்ன யோசிக்கிற? உனக்கு ஒரு தேவை இருக்க மாரி எனக்கு ஒரு தேவை இருக்கு. உன் அம்மாவ காப்பாத்தணும்ல, சைன் பண்ணு" அப்படின்னு சொல்றான். நீங்க எதையுமே யோசிக்காம சைன் பண்ணிட்டீங்க. "என்னவா ஏன்? டக்குன்னு சைன் பண்ணிட்ட?" "எனக்கு இப்ப என் அம்மா தான் சார் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போயிட்டீங்க. அவனும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, "இந்த மாரி மேரேஜ்க்கு எனக்கு ஓகே. நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அவங்க வீட்லயும் மேரேஜ்க்கான ப்ராசஸும் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ மேரேஜ் டேவும் வந்துருச்சு. உங்க அம்மா இல்லாம தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ஓகே, இப்போ அம்மா ஓரளவுக்கு க்யூர் ஆயிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. 1 இயர் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ சர்ச்சுக்கு முன்னாடி தான் 2 பேரும் நின்னுட்டுருக்கீங்க. ஃபாதர் இருக்க ரிச்சுவல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்காரு. நீங்களும் ஓகே சம்மதம், சம்மதம்னு சொல்லி 2 பேரும் ரிங்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க. ஜிமின் கிட்ட கிஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஜிமின் உங்கள பார்க்குறான். நீங்க ஜிமினையே பார்க்குறீங்க. அவன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு உங்க லிப்ஸ்ல நார்மலா கிஸ் பண்றான். உங்களுக்கு ஷாக்டா இருக்கு. பிகாஸ் ஜிமின் இது பண்ண மாட்டான்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா அவன் பண்ணிட்டான். அப்போ அவன் வந்து உங்க காதுல ஹக் பண்ற மாதிரி உங்க காதுல வந்து சொல்றான். "ஐம் சாரி வயன். நான் இத பண்ணியிருக்க கூடாது. பட் பண்ணலன்னா உங்களுக்கு டவுட் வந்துரும். நான் நம்மளோட கான்ட்ராக்ட்ல சொன்ன மாதிரி தான். மத்தவங்க முன்னாடி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். ஆனா நம்ம ரூம்குள்ள செக்ரட்டரி பாஸா தான் இருக்கணும். அத நான் எப்பயுமே மறக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்களும் ஜஸ்ட் நாட் மட்டும் பண்றீங்க. "சார்" "சொல்லுவயன்." வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அம்மாவ போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம் சார் ப்ளீஸ்." "சரி ஓகே." "ஆமா, சொல்லு ஜிமன்." நானும் வயனோட அம்மாவ மீட் பண்ணிட்டு வந்துடுறோம். நீங்க வீட்ல போய் வெயிட் பண்ணுங்க." "சரி ஓகேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் கிளம்பிட்டுருப்பாங்க. நீங்களும் ஜிமினும் கிளம்பி உங்களோட வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்க அம்மா உங்கள ஹேப்பியா பார்த்துட்ருக்காங்க. "அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரும்மா. உனக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். என் ஆப்ரேஷனுக்கு பணமும் குடுத்து, என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் பொண்ணு பெருசா எதையுமே ஆசைப்பட்டதில்ல.
அவளுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும் தான். என்ன நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காகவே அவ எப்பவுமே ஓடிக்கிட்டே இருப்பா. இப்போ அவளுக்காக நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. அவள கண் கலங்காம பார்த்துக்கோங்கப்பா. அப்படின்ட்டு உங்க அம்மா ஜிமின் கிட்ட சொல்றாங்க. அப்ப ஜிமின், ஆன்ட்டி இவ்வளோ நாள் வயன் உங்களோட பாதுகாப்புல இருந்தா. இனி என்னோட பாதுகாப்புல இருப்பா. அவளுக்கு எதுவும் ஆகாது ஆன்ட்டி. நான் அவள நல்லா பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லியிருப்பான். அ நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அங்க பேசிட்டு கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துட்டுருப்பீங்க. இப்போ நீங்க ஜிமினோட வீட்ல தான் இருக்கீங்க. சார் சொல்லுவயேன். இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ஹெவியா இருக்கு சார். ஒரு ரூம் எதுன்னு சொன்னீங்கன்னா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பேன். ரொம்ப டயர்டா வேற இருக்கு. ம் இது நம்மளோட வீடு இல்ல. என்னோட வீட்டுக்கு போலாம். இது என்னோட அப்பா, அம்மா வீடு. அங்க போனதுக்கப்புறம் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ கொஞ்ச நேரம். ஏதோ ரிச்சுவல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம போலாம். ஓகே சார். அப்படின்னு சொல்றீங்க. ஒரு வழியா அந்த ரிச்சுவல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, நீங்களும் ஜிமினோட வீட்டுக்கு போயிட்டீங்க. நீங்க இருந்த டயர்ட்ல தூங்கிட்டீங்க. இப்போ கார் ஒரு பிளேஸ்ல வந்து நிக்குது. நீங்க நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து உங்கள எழுப்புறான். நீங்க சாரி சார் டயர்ட்ல தூங்கிட்டேன். இட்ஸ் ஓகே. கீழ இறங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். நீங்க கீழ இறங்கிட்டு அந்த வீட பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அது வீடுன்னு சொல்றதா, இல்ல பெரிய மேன்ஷன்னு சொல்றதான்னு தெரியல. அவ்ளோ பெரிய வீடு. நீங்க அந்த பார்த்த ஷாக்ல 1 இன்ச் பேக்ல போறீங்க. கார்ல ஹிட் ஆகி அப்படியே நிக்கிறீங்க. வாயில கைய வச்சுட்டு ஷாக்டா பார்த்துட்டுருக்கீங்க. எ என்னாச்சு வயன்? அ ஒ ஒண்ணும் இல்ல சார். சரி வா உள்ள போலாம். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூப்பிட்டு போறான். நீங்களும் ஓகே அப்படின்ட்டு போறீங்க. நீங்க போற வழி ஃபுல்லா அவ்ளோ ஃப்ளார்ஸ், கார்டன்ல எல்லாமே பூச்செடியா இருக்கு. நீங்க அவ்ளோ அழகா அதெல்லாம் ரசிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க. இப்ப ஜிமின் பாஸ்வேர்ட் போட்டு வீட்டுக்குள்ள போறான். ஹால்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய லைட்ஸ். ஜிமினோட ஃபோட்டோ ஃப்ரேம் அவ்ளோ பெருசா இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவ்ளோ பெரிய வீடா? நம்மளோட ஒரு வீடு ஃபுல்லா ஒரு ஹால் இருக்கே! அப்படின்ற மாதிரி நீங்க சுத்தி பார்த்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ஜிமின் ஒரு பெர்சன கூப்பிடவும், அ பாஸ் அப்படின்னு சொல்றாரு. "எனக்கு கெஸ்ட் ரூம காமி. நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றான். அவங்க ஒண்ணும் புரியாம பார்க்க, "இது ஒயன் என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு சொன்னதும், "ஆ ஓகே சார். ஓ ஹாய் மேம். லீ. நான் சாரோட பாடிகார்ட்." "ஆ ஓகே" அப்படின்னு சொல்றீங்க. அவங்களும் உங்கள கூட்டின்னு போய் ஒரு கெஸ்ட் ரூம்ல விட்டுட்டு, இவனும் உங்கள ஃப்ரெஷ் அப் ஆக சொல்லியிருப்பான். நீங்களும் வந்திருப்பீங்க. அங்க வந்து பார்த்தா, உங்க ரூமே அவ்ளோ அழகா இருக்கு. பெருசா இருக்கு. அ ஃபுல்லா வுட்டால செஞ்ச கபோர்ட்ஸ். பெரிய மேன்ஷன் ட்ராமாஸ்லயோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச மேன்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களோ, அத வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்க விண்டோஸ் வந்து ஃபுல்லாவே மிரரால தான் இருக்கு. உங்களால சன்ரைஸ ஈஸியா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. நீங்க அதைவே நின்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்ப ஜிமின் அப்படின்னு சொல்றான். "அ சார் வயன் இனிமே நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. நான் என் ரூம்ல இருக்கேன். என் அம்மா இங்க அவ்வளவா வரமாட்டாங்க. அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. சப்போஸ் என் அம்மா வர மாதிரி இருந்தா, அப்ப நம்ப வேற ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீட்ல உனக்கு பிடிச்சது என்ன வேணாலும் நீ பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் போலாம். உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ அத பண்ணு. ஆனா, என் பெர்மிஷன் இல்லாம என் ரூம்க்கோ, என்னோட பொருளோ நீ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சரியா?" "அ ஓகே சார்." "ஓகே. ரெஃப்ரெஷ் ஆகலையா நீ இன்னும்?" இல்ல இல்ல சார் போணும்." "சரி ஓகே. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் உனக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்." "ஓகே சார்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ரெஷ் அப் ஆக போயிட்டீங்க. ஜிம்மனும் கீழ போயிட்டு யாருக்கோ கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு, அவனும் குக் பண்ண ரெடி பண்ணிட்டான் எல்லாத்தையும். மேரேஜ் ஆன ஷாக்லேருந்தே இன்னும் வெளியே வரல. இதில அவ்ளோ பெரிய வீட்ல, இவ்ளோ பெரிய ரூம் உங்களுக்கா? அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இவ்ளோ பெரிய வீட்ல இவரு மட்டுமா தனியா இருக்காருன்றத வேற யோசிக்கிறீங்க. நீங்க அவரோட செக்ரட்டரியா இருக்கிறதுனால, இங்க வந்தது கிடையாது. ஜிமினோட அம்மா வீட்டுக்கு நெறைய டைம் வந்திருக்கீங்க. ஜிமினுக்காக எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஆனா, இந்த வீட்டுக்கு இதுவரைக்கும் ஒரு டைம் கூட வந்ததில்ல. அதனால உங்களுக்கு தெரியல. நீங்க அதே ஷாக்கடோட அது எல்லாத்தையுமே நடந்தது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்க டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேட்டதும், யாரு?" "மேம் நான் தான்."
வாங்க அப்படின்னு சொல்றீங்க. மேம் சார் உங்கள சாப்பிட கூப்பிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட போறீங்க. நீங்க ஒரு நார்மலான ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஜிமின் டைனிங் ஹால்ல இருக்கான். நீங்க எப்படி உட்கார்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க. பிகாஸ் ஜிம்மின்க்கு முன்னாடி நீங்க சரிசமமா இதுவரைக்கும் உட்கார்ந்ததே கிடையாது. ஜிம்மினே சொன்னா மட்டும் தான் உட்காருவீங்க. இப்ப நீங்க உட்காரலாமா? வேண்டாமா? அ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே நின்னுட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மின், "உட்காருவையன், எதுக்கு தயங்குற?" "அ இல்ல சார், அது உட்காரு" அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லி உட்காந்துட்டீங்க. அப்ப அங்க இருக்கவங்களும் உங்களுக்கு எல்லாமே சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஜிம்மன், "உனக்கு புடிச்சது தான் ஒய நான் செய்ய சொல்லியிருக்கேன். உனக்கு எது வேணுமோ நீ கேட்டு சாப்பிடு. எதுக்கும் தயங்காத." "ஆ ஓகே சார்." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டாங்க. நீங்க, "அக்கா போதும்." அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஜிம்மன், "என்ன ஒயன் சாப்பிடு." "அ இல்ல சார், நான் இவ்ளோ தான் சாப்பிடுவேன்." அப்படின்னு நீங்க சொன்னதும், ஜிம்முனும் "சரி ஓகே விட்டுருங்க" அப்படின்னு சொல்றான். அவங்களும் சரின்னு விட்டுட்டாங்க. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க சீக்கிரமாவே வேக்கப் ஆயிட்டீங்க. உங்க ஃபேஸ்ல சூரியனோட வெளிச்சம் பட்டதுக்கப்புறம் நீங்க எழுந்து அந்த வீட்டையே பார்க்குறீங்க. இப்போ வரைக்குமே உங்களுக்கு இங்க தான் இருக்குமா? இல்ல ஏதோ ஒரு ட்ரீம்ல இருக்குமா? அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்ப டோர் நாக் ஆகுது. நீங்க யாரு? அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். நீங்க ஜிமின பார்த்ததும், "சார்" அப்படின்னு எழுந்து நிற்கிறீங்க. "இன்னும் 15 மினிட்ஸ்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழ வா. ஆஃபீஸ்க்கு போணும்" அப்படின்னு சொல்றான். நீங்களும் ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்பீடா எழுந்து போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ஃபார்மல் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு கீழ போறீங்க. உங்களுக்கு ஃபுட் ரெடியா இருக்கு. நீங்க இப்பயும் தயங்குறீங்க. ஜிமின் உங்க ஹேண்ட புடிச்சு உட்கார வச்சு, "சாப்பிடு" அப்படின்னு சொல்றான். நீங்களும் சாப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டீங்க. எப்பவும் போல தான். அவன் உங்கள செக்ரட்டரியா ட்ரீட் பண்றான். நீங்க அவர பாஸா ட்ரீட் பண்றீங்க. அவனோட ஃபைல்ஸ் என்ன, எந்த டைம்ல எப்போ மீட்டிங் இருக்கு அப்படின்றது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டுருக்கீங்க. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லா மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கான். இப்படியே தான் உங்களோட டேஸஸ்லாம் போயிருக்கும். மேரேஜ் ஆகி 1 மந்த் இருக்கும். ஒன் ஃபைன் டே ஜிமினோட அம்மா, "ஜிமின் சொல்லுங்கம்மா, நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. ஜிமின் செம்ம ஷாக்டு. "என்னம்மா சொல்றீங்க?" "ஆமாப்பா, உன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். அத சொல்லலான்னு தான் கால் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டாங்க. இங்க ஜிமின் உங்களோட ரூம் டோர நாக் பண்றான். ஆனா, நீங்க ரூம் ஓப்பன் பண்ணவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அவனே பாஸ்வேர்ட் போட்டு உள்ள வரான். பார்த்தா நீங்க நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. நீங்க சின்ன ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்கீங்க கம்ஃபர்டபுளா. உங்களுக்கு எது இருக்கோ நீங்க அத வியர் பண்ணிட்டுருக்கீங்க. பிளாங்கெட் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்க. அதில உங்களோட ட்ரெஸ் எல்லாம் மேல தூக்கிட்டு இருக்கவும், அவனுக்கு அது பார்க்க ஒரு மாதிரி ஆயிட்டு டக்குன்னு டர்ன் பண்ணிட்டான். அப்படி இருந்தும், சரி உங்ககிட்ட எப்படியாவது விஷயம் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அவன கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள எழுப்புறான். நீங்க அ எழுந்துக்கிறீங்க. "சார் நீங்க?" சாரி ஒயன், உன் பெர்மிஷன் இல்லாம உங்க ரூம்குள்ள வந்துட்டேன். ஆக்சுவலி அம்மா இங்க வரதா சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் அவங்க ரீச் ஆயிட்டுருப்பாங்க. நீ சீக்கிரம் திங்ஸ்லாம் எடுத்துட்டு என் ரூமுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நீங்களும் ஒண்ணுமே புரியாம சரி ஓகே சார்ன்னு சொல்லிட்டு ஸ்பீடா எழுந்து போயிட்டு, உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜிம்மின் ரூமுக்கு வெளிய தான் நின்னுட்டுருக்கீங்க. அவன் எங்க அவள இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்றதுக்கும், நீங்க ரூம் டோர் ஓப்பன் பண்ணலான்னு போறதுக்கு கரெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி நீங்க அப்படியே ஜிம்மின் மேலயே விழுந்துட்டீங்க. 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போது. ஜிமின் உங்களயே பார்க்குறான். நீங்களும் ஜிமினையே பார்க்குறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில அவன டைவர்ட் பண்ணிட்டு, உங்கள எழுப்பி நிக்க வைக்கிறான். சாரி சார், பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு." "சரி ஓகே, அப்ப பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. அம்மா வந்துருவாங்க. நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள உள்ள கூப்பிட்டு போறான். "நீ எதுக்கு நின்னு வெயிட் பண்ணிட்டுருக்க? இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அங்க கப்போர்ட்ல வை" அப்படின்னு சொல்லவும், நீங்களும் சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டீங்க. நீங்க இங்க அடுக்கிட்டு இருக்கும்போதே ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்க பார்க்குறீங்க, அங்க ஜிமினோட அம்மா கையில லக்கேஜோட தான் நின்னுட்டுருக்காங்க. ஜிமின் ஷாக்டா அவங்க அம்மாவே பார்க்குறான். அம்மா, அ என்னப்பா ஜிமின்? நான் வந்தது சர்ப்ரைஸ்டா இருக்கா? இல்ல ஷாக்கிங்கா இருக்கா?" "அ அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கு. வாங்கம்மா சொல்லாம வந்துட்டீங்களா? எனக்கு அதுதான்" அப்படின்னு சொல்லவும், இல்லப்பா சொல்லிட்டு வரலான்னு தான் நெனச்சேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணுன்றதுக்காக தான் சொல்லாம வந்தேன்" அப்படின்னு ஜிம்னோட அம்மா சொல்லவும், "சரி ஓகேம்மா. ஆனா லக்கேஜ்" "இல்லப்பா, மேரேஜ் ஆனதுலேருந்து உங்க கூட நான் இன்னும் ஸ்டே பண்ணவே இல்லையா. சரி 1 வீக் உங்க கூட இருக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஜிமினும், "அ
சரி ஓகேம்மா. அ நீங்க போயிட்டு இங்க இருங்க. நான் உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொன்னதும், பரவாயில்லப்பா நம்ம வீடு தானே இதில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஜிமினோட அம்மாவும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. இங்க ஜிமின், ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ 1 வீக் எப்படியாச்சும் சமாளிச்சாகணும். நீ அம்மா ரூம்லேருந்து வெளிய வரதுக்குள்ளயே உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். நீங்க ஜிமினியே பார்க்குறீங்க. அ சாரி ஒயன் நான் அம்மா வரமாட்டாங்கன்னு தான் நெனச்சேன். வேற வழி இல்ல. 1 வீக்குக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீ போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். நீங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட திங்ஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வரதுக்கு போயிட்டீங்க. ஸோ அவங்க இங்கேருந்து போற வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சு தான் ஆகணும். சார் எனக்கு புரியுது. அ அவங்க முன்னாடி அ சந்தேகம் வராம இருக்கணும்னா, நான் உன்ன டச் பண்ணவோ, இல்ல உன்கிட்ட க்ளோஸா இருக்கவோ, அந்த மாதிரி பண்ணுவேன். நீ எதுவும் சார் எனக்கு புரியுது சார். அப்படி நீங்க சொல்றீங்க. ஜிமினும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அவனோட ஒர்க்க கன்டின்யூ பண்றான். நீங்களும் அந்த ரூம்லக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு, நீங்களும் கிச்சனுக்கு போயிட்டீங்க. நைட்டுக்கு தேவையானத ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமினோட அம்மா வராங்க. வயன், ஆன்ட்டி வாங்க. இல்லம்மா, என் பையன் ஆஃபீஸ்ல இருக்கிற மாதிரி வீட்லயும் நடந்துக்கிறானா என்ன? ஐயோ! அப்படிலாம் இல்ல ஆன்ட்டி. அவர் என்ன நல்லாவே பார்த்துக்கிறாரு. ஆஃபீஸ் விஷயத்த வீட்லலாம் பேசுறதில்ல. அதுவும் இல்லாம ஆஃபீஸ்ல நடந்துக்கிற மாதிரி இங்க நடந்துக்கிறதில்ல. என்கிட்ட நல்லா பாசமா, அன்பா தான் ஆன்ட்டி இருக்காரு. அப்பன்னா எனக்கு ஓகே தாம்மா. அவன் நல்ல பையன் தான். அவன் உன்ன நல்லா பார்த்துக்கிறான். எனக்கு அதுவே போதும். ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் பேசிட்டுருக்கீங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணி முடிச்சுட்டீங்க. இப்ப டின்னருக்காக ஜிமின கூப்பிட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் போயிட்டு ஜிமின கூப்பிட்டு வரீங்க. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். இப்ப நீங்க ஜிமினோட அம்மா 3 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமன் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அவன் அவனோட ரூமுக்கு போயிட்டான். நீங்க எல்லா பிளேட்ஸும் வாஷ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ அப்ப ஜிமின் உங்ககிட்ட பேசுறதுக்காக கீழ வரான். அப்போ நீங்களும் ஜிமினும் பேசிட்டுருக்கும்போது, ஜிமினோட அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக கீழ வராங்க. ஜிமின் அவங்க அம்மா வரத நோட் பண்ணதும், உங்கள பேக்கப் பண்ண மாதிரி நிற்கிறான். நீங்க சார் வயன் அம்மா பின்னாடி இருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அ அ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருக்கீங்க. அப்படியே ஜிம்மி உங்கள கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரான். பட் இது ஓவரா அவனுக்கு ஃபீல் ஆனதும், அவன் கிஸ் பண்ணல. அப்படியே உங்கள பேக்கப் பண்ணி உங்க கூட சேர்ந்து டிஷ் வாஷ் பண்ணிட்டுருக்கான். உங்க அம்மா, அதாவது ஜிமினோட அம்மா அத பார்த்துட்டு ஷையா ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஜிமினோட அம்மா போனதும் ஜிமின் உங்கள ஃப்ரீயா விட்டுட்டு, "சாரி ஒயன்." சார் எத்தன டைம் சார் சாரி சொல்வீங்க? இட்ஸ் ஓகே எனக்கு புரியுது. நீங்க சாரி சொல்லணும்னு அவசியம் இல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜிமின் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அவனும் தண்ணி எடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டான். கிச்சன்ல இருக்க ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, ரூமுக்கு வெளிய தான் நின்னுட்டுருக்கீங்க. போலாமா? வேண்டாமா? அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்களும் ரூம் டோர் நாக் பண்ணிட்டு உள்ள போறீங்க. ஜிமின் பெட்ல படுத்திருக்கான். நீங்க போயிட்டு உங்களுக்கு எங்க படுக்கிறதுன்னு தெரியாம நீங்க நின்னுட்டுருக்கீங்க. அப்ப ஜிமின், "ஒயன் நீ பெட்ல படுத்துக்கோ. நாங்க சோஃபால படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். நீங்க இல்ல சார் பரவால்ல. உங்களுக்கு அது பத்தாது. நீங்க இங்க படுத்துக்கோங்க. நான் அங்க படுத்துக்கிறேன். எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றீங்க. அ இல்ல வயன். அ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ இதில படுத்துக்கோ. சார் இல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. நான் அதில படுத்துக்கிறேன் சார். எனக்கு ஓகே தான். நீங்க இதில படுத்துக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜிமினோ அதுக்கு மேல எதுவும் பேசல. நீங்களும் போய் பெட்ல அதாவது சோஃபால படுத்துட்டீங்க. ஜிமினோ பெட்ல வந்து படுத்துட்டான். எப்பவுமே படுத்ததும் தூங்கிருவான். அதே மாதிரி அவனும் படுத்ததும் தூங்கிட்டான். நீங்க உங்களுக்கு தூக்கம் வராம ஜிம்மின் ரூம்ல வேற இருக்கீங்களா? தனியா இருந்தா கூட தூங்கியிருப்பீங்க. ஜிம்மின் ரூம்ல இருக்கவும் உங்களால ஒழுங்கா கம்ஃபர்டபுளா தூங்க முடியல. தூக்கமும் வரல. சரின்னு சொல்லிட்டு நீங்க ஜிம்மின் இருக்க பக்கம் டர்ன் பண்ணி படுத்துக்கிறீங்க. அப்போ ஜிமினியே பார்க்குறீங்க. அவ்ளோ அழகா தூங்கிட்டுருக்கான். இவ்ளோ க்யூட்டா, அழகா இருக்கிறவனா, அப்படி கோல்டா எல்லார்கிட்டயும் திட்டுறான். எல்லாரையும் மிரட்டி வச்சிட்டுருக்கான். அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்குறீங்க. அவனோட ஆட்டிட்யூடுக்கும், அவனோட ஃபேஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கான். நீங்க அவனையே
அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எப்போ தூங்குனீங்கன்னே தெரியாம நீங்களே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல சூரியன் உங்க ஃபேஸ்ல பட்டு நீங்க தூக்கம் கலைஞ்சு எழுந்துக்கிறீங்க. அப்போ பார்த்தா அங்க ஜிம் காணோம். எங்கன்னு தேடுனா, ரெஸ்ட் ரூம்ல இருந்து சவுண்ட் வரவும், ஓகே அவர் ரெஃப்ரெஷ் ஆயிட்டுருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. காஃபி போட்டு ஜிமினோட அம்மாக்கும், உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரீங்க. ஜிமினும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து, நீங்க இருக்கிறத மறந்துட்டான். ஸோ ஒரு டவல் மட்டும் தான் வியர் பண்ணிட்டு வெளிய வரான். நீங்க ஜிமின் இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகி வந்திருக்க மாட்டான்னு நெனச்சு தான் நீங்க ரூம்குள்ளவே போயிருப்பீங்க. ஆனா, அவன் வெறும் டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கிறத நீங்க பார்த்ததும் உங்களுக்கு ஷாக்ல நீங்க காஃபிய கீழ போட்டுட்டீங்க. அந்த சவுண்ட் கேட்டு ஜிமின் உங்கள பார்க்குறான். நீங்க டக்குன்னு டர்ன் பண்ணிட்டு, ஐம் சாரி சார். நான் நான் நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நெனச்சு தான் வந்தேன். ஐம் ரியலி சாரி சார்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரூம விட்டு வெளிய ஓடிட்டீங்க. இங்க ஜிமின் ஷையா சிரிச்சுட்டே, "ஐயோ! ஜிமினா இவ இருக்கிறத மறந்துட்டியேடா. இதுக்கப்புறம் பார்த்து தான் வரணும். எப்பவும் போல வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் இவ இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ப பாத்ரூம்லேருந்து வெளியவே வரணும்." அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு மாதிரி நெனச்சுட்டே அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழ வந்துட்டான். நீங்க ஜிமின பார்க்கவே இல்ல. உங்களுக்கு ஜிமின பார்க்கும்போது அவன் டவலோட நின்னுட்டு இருந்தது தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு ஒரே ஷையா இருக்கு. நீங்க கீழவே குனிஞ்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டீங்க. ஜிமின் ஜிமினும் அவங்க அம்மாவோட ஜாலியா பேசிட்டுருக்கான். நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 3 பேரும் சாப்பிட்டுட்டு, நீங்களும் ஜிமினும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டீங்க. ஜிமின் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஜிமினும் உங்கள பார்க்கவும் இல்ல. 2 பேருக்குமே அப்படி எம்பாரசிங்கா இருக்கு. ஜிமினும் நீங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சைலன்ஸ பிரேக் பண்றதுக்காக மீட்டிங் பத்தி, அந்த ஸ்கெடியூல்ஸ பத்திலாம் கேட்டுட்ருக்கான். நீங்களும் வாட்ச பார்த்து ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜெமினும் ம், ம், ம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இப்போ ஃபைனலா நீங்களும் நார்மல் ஆயிட்டீங்க. ஜிமினும் நார்மல் ஆயிட்டான். ஆஃபீஸ் போயிட்டு எப்பவும் போல இருக்க ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜிமின் உங்ககிட்ட காஃபி எடுத்துட்டு வர சொல்லி சொல்றான். நீங்களும் காஃபி எடுத்துட்டு வர போறீங்க. அப்போ அதே மாதிரி மின் உங்க முன்னாடி வந்து நின்னு உங்ககிட்ட வம்பு பண்ணிட்டுருக்கான். நீங்க எவ்வளவோ அவன்கிட்ட அவாய்ட் பண்ணிட்டு, நீங்க ரூம்க்கு வரணும்னு நெனச்சாலும் முடியல. ஜிமின் அங்க கேமரா வழியா அவன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அவனுக்கு செம்ம கோவம் வருது. ஸ்ட்ரெயிட்டா அவன் எழுந்து நீங்க இருக்கிற பிளேஸ்க்கு தான் வரான். அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. சார் எப்பவுமே அவர் ரூம விட்டு வெளிய வரவே மாட்டாரே! இன்னைக்கு என்ன புதுசா?" அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் ஸ்ட்ரெயிட்டா நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து மின்ன கன்னத்திலே பல்லார்ன்னு ஒண்ணு வைக்கிறான். அப்போ சார் உனக்கு எத்தன டைம் சொல்லியிருக்கேன், இவகிட்ட வம்பு பண்ணாதன்னு சொல்லி. எதுக்கு நீ திரும்ப திரும்ப இவகிட்ட வந்து நின்னுட்டுருப்ப நீ?" சார் அது இல்ல சார் நீ நார்மலா ஒன்றும் பேச தேவையில்ல. இதுக்கப்புறம் அவகிட்ட நீ ஏதாச்சும் பேசுறதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள கூப்பிட்டு அங்கேருந்து போயிட்டான். அந்த மின்னுக்கு செம்ம கோவம். நீங்க நினைக்கலாம், ஜிமின் தான் அவன வேலைய விட்டு தூக்கிட்டானே, அப்புறம் எப்படியும் அவன் இங்க வந்தான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்க ஜிமின் கிட்ட எடுத்து சொல்லியிருப்பீங்க, சார் அவன் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். ஒர்க்கு தேடி அலைய வேண்டியதா இருக்கும். எனக்காக அவன ஃபயர் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ். அவன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி தப்பு பண்ணா, அப்ப வேணா நீங்க வந்து அவன ஃபயர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். அப்படின்னு ஜிமின கன்வின்ஸ் பண்ணியிருப்பீங்க. அவனும் சரி ஓகேன்னு சொல்லி உங்களுக்காக அவன் அகெயின் ஒர்க்குக்கு வர சொல்லியிருப்பான். அகெயின் அவன் இதே மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கவும் ஜிமின் உங்கள தான் பிடிச்சு கத்துறான். நீ சொன்னன்ட்டு தானே நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா பாத்தியா அவன் திரும்ப உன்கிட்ட தான் அவன் வம்பு பண்ணிட்டுருக்கான். சார் அது வந்து பாரு வையன், இதுக்கு முன்னாடி நீ எப்படியோ, ஆனா இப்ப நீ என்னோட ஒய்ஃப். நான் இத கேட்டு தான் ஆகணும். உன் அம்மாகிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். உங்க பொண்ண நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி. அவன் அகைன் அகைன் உன்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தான்னா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அப்படின்னு ஜிமின் சொல்றான். ஜிமின் உங்கள அவன் ஒய்ஃப்ன்னு சொன்னதும், உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஜெமினியே பார்க்குறீங்க. இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. அப்படி இருந்தும் அவன் உங்கள ஒய்ஃப்ன்னு சொல்றது, உங்களுக்கு ஏதோ மாதிரி இருக்கு. அவன் தான் ஸ்டார்ட்டிங்கில சொல்லியிருப்பான், "நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் உன்கிட்ட நீ என்னோட ஒய்ஃப்னோ, இல்ல நான் உன்னோட ஹஸ்பண்டுனோ உன்கிட்ட எந்த உரிமையும் நான் எடுத்துக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இப்போ வார்த்தைக்கு வார்த்தை உங்கள ஒய்ஃப்ன்னு சொல்றது, உங்களுக்கு ஒரு பக்கம் ஹேப்பியா இருந்தாலும், ஒரு பக்கம் இவரு எதுக்காக இப்படிலாம் பண்றாருன்றது உங்களுக்கு புரியல. இருந்தாலும் நீங்க ஜிமின் கிட்ட எதுவுமே கேட்காம சைலண்ட்டா விட்டுடுறீங்க. இப்படியே தான் உங்களோட டேஸஸ்லாம் போயிருக்கும். ஜிமின் உங்ககிட்ட நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃப்ரெண்ட்லியா பழகுவான். இப்பல்லாம் உங்கள நார்மலா டச் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, உங்கள விளையாட்டா திட்டுறது இதெல்லாம் நார்மலா ஆயிருச்சு. ஜிமினோட அம்மாவும் அப்பப்போ வீட்டுக்கு வர்றது, போறது, உங்கள
செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஹேப்பியா இருக்கீங்களா? இல்ல அவங்க மாரி நடிக்கிறீங்களா? அப்படின்ற மாதிரி. நீங்க 2 பேரும் ஹேப்பியா தான் இருக்கீங்க. 2 பேரும் நல்லாவே பேசிப்பீங்க. ஆனா இதுவரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்க வாழ்ந்தது இல்ல. உங்களுக்கு லவ் இருக்கு. பட் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கல. ஜிம்முனும் ஸ்டார்ட்டிங்கில உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருந்திருப்பான். ஆனா போக போக உங்க மேல லவ் வந்திருக்கும். ஆனா அது அவனுக்கு புரியல. நீங்க ஜிம்ல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா அவன் உங்கள பண்ணிக்கிற கேரிங் மூலியமா. ஸ்டார்ட்டிங்கில நீங்க செக்ரட்டரி மட்டும் தான். அப்பவே உங்கள அவ்ளோ கேர் பண்ணிப்பான். இப்ப நீங்க அவனோட ஒய்ஃப், கான்ட்ராக்ட் ஒய்ஃபா இருந்தாலுமே நீங்க அவனோட ஒய்ஃப். ஸோ, அவன் உங்கள நல்லாவே கேர் பண்ணிப்பான். இதனாலேயே உங்களுக்கு அவன் மேல லவ் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கும். பட் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணதில்ல. ஆனா, அவனுக்காக ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, எது பண்ணா அவன் ஹேப்பி ஆவான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு பார்த்து பார்த்து நீங்க பண்றதுனால அவனுக்கும் உங்க மேல லவ் வந்திருக்கும். ஒன் ஃபைன் டே நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்க. அப்ப ஜிமின் கிட்ட ஒரு பொண்ணு ரொம்ப க்ளோஸா வந்து பேசிட்டுருக்கா. என்னதான் ஜிமின் எல்லார்கிட்டயும் கோல்டா, ஹார்ஷா நடந்துக்கிட்டாலும், கேர்ள்ஸ் கிட்ட அவ்வளவா அவன் வச்சுக்கவே மாட்டான். அதனால அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்கவும் மாட்டான். அந்த மாதிரி தான் இப்ப அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்டு 2 பட்டன ஓப்பன் பண்ணி விட்டு ஜிமின் கிட்ட க்ளோஸா போய் நின்னு பேசிட்டுருக்கா. அது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவள கூப்ட்டுன்னு வந்து போட்டு பல்லார் பல்லார்ன்னு அடிக்கணும் போல உங்களுக்கு தோணுது. பட் நீங்க எதுவுமே பேச முடியாத நிலைமையில இருக்கீங்க. ஏன்னா, இங்க நீங்க செக்ரட்டரி அப்படின்றதால நீங்க சைலன்ட்டா இருக்கீங்க. ஜிமன் நீங்க ஏதாச்சும் பண்ணுவீங்களான்றது உங்களையே நோட் பண்றான். ஆனா, நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாததுனால, "ஜிமன் நீ மட்டும் தான் அவள லவ் பண்ற போலடா. அவ உன்ன லவ் பண்ணல போல. நீ ஆசைய வளர்த்துக்காதடா." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் மனசுக்குள்ள நெனச்சிட்டுருக்கான். இங்க அந்த பொண்ணு ஓவரா பண்ணிட்டுருக்கவும், ஜிமினுக்கே ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்து அவன் பேசலான்னு அதுக்குள்ளே நீங்க, "ஏய் வந்த வேலை முடிஞ்சுதா?" அப்படின்னு கேட்குறீங்க. அவ, "இல்ல ஒயன் இன்னும் ஒர்க் இருக்கு" அப்படின்னு சொல்றா. "எந்த ஒர்க்கா இருந்தாலும் நீ அப்புறம் வந்து பாரு. நான் சார் கிட்ட முக்கியமா விஷயம் பேசணும். நீ இப்போ ஃபர்ஸ்ட்டு கெளம்பு" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "ஏய் நீ வெறும் செக்ரட்டரி தான். அந்த லிமிட்ல இரு. நான் இவர்கிட்ட பேச வந்துட்டுருக்கேன்ல, பேசிட்டு என்ன ஒர்க்கோ அத நான் பார்த்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் போறேன். நீ அதுக்கப்புறம் பேசிக்கோ. நான் தானே ஃபர்ஸ்ட்டு இவர்கிட்ட பேச வந்தேன்" அப்படின்னு அந்த பொண்ணு உங்ககிட்ட கத்துறா. நீங்க, "ஏய் வேலைய பார்த்துட்டு கெளம்புறியா? சார் அவள சொல்லுங்க" அப்படின்ட்டு நீங்க ஜிமின பார்க்குறீங்க. ஜிமினும் உங்கள பார்க்குறான். சொல்லுங்க சார்" அப்படின்ற மாதிரி நீங்க அழுத்தி சொல்றீங்க. ஜிமின் லைட்டா சிரிச்சுட்டு, "அ நீ போ" அப்படின்னு சொல்றான். "ஆனா சார் நான் தானே ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட வந்தேன்." "நீ தான் வந்த. இப்ப அவ இம்பார்ட்டன்ட் ஒர்க்க பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றா. ஸோ எனக்கு இப்ப அதுதான் முக்கியம். சரியா? இப்ப நீ இங்கேருந்து கெளம்பு" அப்படின்னு ஜிமின் கொஞ்சம் கோல்டா சொல்லவும், அவளும் இதுக்கு மேல இங்க நின்னா, அவன் என்ன அடிச்சாலும் அடிச்சுருவான் அப்படின்ற மாதிரி அவ உங்கள பார்த்து மொறச்சுக்கிட்டே இங்கேருந்து போறா. நீங்க ஜிமின் கிட்ட போயிட்டு, "அ சார் எதுக்கு சார் அந்த பொண்ணு உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஜிமின், இது எப்பவும் நடக்கிறது தானே. எப்பவும் நடக்கிறது தான் சார். ஆனா இனிமே இந்த மாரி நடக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றீங்க. ஜிமின், "ஏன்?" அப்படின்ற மாதிரி உங்கள பார்க்குறான். நீங்க அ ஏன்னா, "நான் உங்களோட செக்ரட்டரி சார். என் முன்னாடி இவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா எனக்கு கோவம் வராதா?" அப்படின்னு சொல்றீங்க. "செக்ரட்டரி இதுக்கு முன்னாடி இவங்க இப்படி தானே பண்ணுவாங்க. அப்ப என்ன?" சார் அப்ப நான் உங்களுக்கு வெறும் செக்ரட்டரி. இப்போ நான் உங்களோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்றீங்க. ஜிமின், "என்னது?" அதாவது கான்ட்ராக்ட் ஒய்ஃபு. எனக்கு கோவம் வரதானே செய்யும். சப்போஸ் இவ அந்த மாதிரி இருக்கும்போது ஆன்டி ஒரு வேள வந்துட்டு, "நீ ஒய்ஃப் தானம்மா, நீ இத கேள்வி கேட்க மாட்டியா?" அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா, நான் என்ன பண்றது? இப்பயே வார்ன் பண்ணி வைக்கிறது நல்லது தானே சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜிம்முனும், "ஆஹா! சரி, சரி. கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்றான். நீங்களும் நார்மலா வந்து உங்க பிளேஸ்ல உட்காந்துட்டீங்க. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு, நீங்க வாஷ்ரூம் போணும்னு சொல்ட்டு, நீங்க வெளிய போறீங்க. அப்ப அந்த பொண்ண கூப்ட்டு போய் ஒரு பிளேஸ்ல நிக்க வச்சு செம்மையா அடிக்கிறீங்க. அவ உங்களையே பார்க்குறா. "இங்க பாரு, அவரு என்னோடது. புரியுதா? இன்னொரு தடவ அவர் கூட நீ ஃப்ளர்ட் பண்றது, இந்த மாரி வழிஞ்சுட்டு நிக்கிறது பார்த்தேன்னு வச்சுக்கயேன், உன்ன நான் கொன்னுருவேன். அதுக்கு மேல நீலாம் ஒரு பொண்ணா? ஆ? ஒரு பையன் முன்னாடி எப்படி நிக்கணும்னு தெரியாது. அதுவும் ஷர்ட் பட்டன் ஓப்பன் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சும், அவர்கிட்ட போய் அவ்ளோ க்ளோஸா நிக்கிற? அவரு மத்த பாஸ் மாதிரி இல்ல. இல்லாட்டி உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது பாரு. அதுதானே உனக்கு வேணும். ஆனா அது என்னைக்குமே நடக்காது. ஏன்னா அவரு என்னோடது. என்ன தவிர வேற யார்கிட்டயும் தப்பா பார்க்கவும் மாட்டாரு, தப்பா பேசவும் மாட்டாரு. புரிஞ்சுதா? அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவ அப்ப அவளும் எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்ன அடிச்சிருப்ப? ஹலோ! நீ அவளுக்கு அவனுக்கு வெறும் செக்ரட்டரி.
அப்படின்னு சொல்றா. நீங்க நான் அவருக்கு செக்ரட்டரியா இருந்தாலும் அவர் கூடவே இருக்கேன். நீ யாரு? ஆ ஜஸ்ட் அவர் அவர் கம்பெனில ஒர்க் பண்ற 500 பேர்ல ஒருத்தி. ஆனா நான் அவருக்கு நெருக்கமான செக்ரட்டரி. புரியுதா? செக்ரட்டரிக்கும் ஸ்டாஃப்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கிறதுன்றத புரிஞ்சுக்கோ. ஓகே. நான் அவர லவ் பண்றேன். அதுக்கும் மேல அவர் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்றீங்க. அவ என்னது? "யூ சார் உன்னோட புருஷனா? வாட் அ காமெடி! ஏய் வெளியலாம் இத போய் சொல்லிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவ உங்கள கிண்டல் பண்ணிட்டு போயிட்டா. நீங்க என்னடா இது? உண்மைய சொன்னா அவ இப்படி பேசிட்டு போறா. ஒருவேள ஜிம்மன் என்னோட உண்மையாவே ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சா இந்த கம்பெனில இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? இல்ல என்ன நடக்கும்? அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா ஜிம்மு இது கேமரா மூலியமா எல்லாத்தையுமே பார்த்து அவ்வளோ அழகா ரசிச்சுட்ருக்கான். நீங்க அவ்வளோ கோவமா அவள போய் அடிச்சது, அவகிட்ட சண்டை போட்டது, மிரட்டுனது அவனுக்கு கேட்கல அப்படின்னாலும், உங்களோட ரியாக்ஷன் வச்சே நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றத அவனால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ அவளும் நம்மள லவ் பண்றா அப்படிதானே? அப்படின்னு ஜிம்னு அவனுக்குள்ள நெனச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவனும் அத ஃப்ரீயா விட்டுட்டான். நீங்களும் உங்களோட கேபினுக்கு வந்துட்டீங்க. ஜிமினியே மொறச்சு மொறச்சு பார்த்துட்ருக்கீங்க. பட் ஜிமின் அதெல்லாம் கண்டுக்காம அவன் ஒர்க் பார்த்துட்ருக்கான். நீங்க இப்போ வீட்டுக்கு போறீங்க. சார் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்." என்ன பேசணும்?" "ஆக்சுவலி நான் எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியல சார். நான் சுத்தி வளைச்சு பேசவும் விரும்பல. எனக்கு உங்க கூட வேற ஏதாச்சும் பொண்ணு க்ளோஸா இருந்தாலோ, இல்ல ஃப்ளர்ட் பண்ணாலும் எனக்கு பிடிக்கல சார்." "ஏன்?" "அது எனக்கே தெரியல. நான் கான்ட்ராக்ட் ஒய்ஃபு. அதுக்கு மேல நான் எதுவுமே உரிமை எடுத்துக்க கூடாதுன்னு நெனச்சாலும், என்னால முடியல சார். இதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரியல. ஆனா, நீங்க இன்னொரு பொண்ண உங்க கூட க்ளோஸா இருக்க அலோவ் பண்ணாதீங்க. எனக்கு அது பிடிக்கல. அவ்வளோதான்." அப்படின்னு நீ சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டீங்க. ஜிமின் அவ்வளோ ஹாப்பியா சிரிச்சிட்ருக்கான். உங்களுக்கு அது தெரியாம நீங்க விண்டோ சைட் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போயிருக்கும். ஜிமின் உங்களுக்கு அது பிடிக்கலன்னு தெரிஞ்சும், வேணும்னே அந்த பொண்ணுங்க ஃப்ளர்ட் பண்ண விடுறான். ஏன்னா அப்பயாச்சும் நீங்க பொங்கி எழுந்து உங்களோட லவ்வ சொல்லிட மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி தான். நீங்களும் பார்த்து பார்த்து பொறுமையா இருந்து, உங்களால சுத்தமா முடியல. அப்ப நீங்க ஜிம்மனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவுல போய் நின்னு, "ஏய்! உனக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அந்த பொண்ணு, "எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு சார் கிட்ட இப்படி ஃப்ளர்ட் பண்ணிட்டுருக்க?" "நான் ஃப்ளர்ட் பண்ணல. நான் ஜஸ்ட் அவர்கிட்ட பேசிட்டுருக்கேன்." "எது? இப்படி வளைஞ்சு கொளஞ்சு பேசுறது உனக்கு பேசுறதா? இங்க பாரு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிம்முன லிப்ஸ்லயே கிஸ் பண்றீங்க. ஜிம்முனுக்கு செம்ம ஷாக்கு. அதுக்கு மேல அந்த பொண்ணுக்கு கண்ணே வெளிய வந்து விழுந்துரும் போல. "போதுமா? அவரு என் ஆளு. மூடிட்டு கெளம்பு இங்கருந்து." அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவ "திஸ் இஸ் டூ மச் ஒயன். டூ மச் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்றா. நீங்க "டூ மச்சோ, 3 மச்சோ இங்கருந்து மூடிட்டு கெளம்புடி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவள தள்ளி விட்டுட்டீங்க. அவளும் அங்கருந்து போயிட்டா. நீங்க அங்கருந்து எழுந்து வந்து உங்களோட பிளேஸ்ல உட்கார்றீங்க. அப்போ ஜிம்மன் வரான். நீங்க ஜிம்மனையே பார்க்குறீங்க. "எதுக்குடி இப்ப என்ன கிஸ் பண்ண?" "எதுக்கு கிஸ் பண்ணேன்னா?" "எனக்கு அவ உங்ககிட்ட நடந்துக்கிறது பிடிக்கல. அவள எப்படி இங்கேருந்து அனுப்பணும்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் கிஸ் பண்ணேன்." "ஓ! அவள நீ அடிச்சு அனுப்பிச்சிருக்கலாம். இல்ல திட்டி அனுப்பிச்சிருக்கலாம். அதுக்கு நீ கிஸ் பண்ணி தான் அனுப்பணுமா என்ன?" "சார் இங்க பாருங்க. நான் உங்ககிட்ட நெறைய டைம் சொல்லிட்டேன். எனக்கு அது பிடிக்கலன்னு. ஆனா நீங்க அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்ல. எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் நான் கிஸ் பண்ணேன்." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜிம்மன் உங்க சேர்ல 2 பக்கமும் ஹேண்ட் வச்ச மாதிரி உங்ககிட்ட க்ளோஸா வரான். உங்க 2 பேருக்கும் ஃபேஸ்ல கொஞ்சம் தான் கேப் இருக்கு. நீங்க அ ஸ் சார் அப்படின்றீங்க. ஜிம்மன் ம் கிஸ் பண்ணணுமா? ஆனா நீ பண்ண கிஸ் எனக்கு பத்தல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ளோஸா வரான். நீங்க சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பின்னாடியே போறீங்க. அவன் உங்க பேக் ஹெட்ட டைட்டா ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணாத மாதிரி உங்க லிப்ஸ்ல டீப்பா கிஸ் பண்றான். நீங்க ஐஸ க்ளோஸ் பண்ணி அந்த கிஸ்ஸ ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ சடனா ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிமினோட அம்மா வராங்க. ஜிமினோட அம்மாவுக்கு நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எதுவுமே சொல்லாம சைலண்ட்டா வெளிய போயிட்டாங்க. ஆனா உங்களுக்கு இது தெரியல. நீங்க கிஸ்ல ரொம்ப மூழ்கி போயிருக்கிறதுனால ஜிம்மோட அம்மா வந்தது உங்களுக்கு தெரியல. ஜிம்மன் உங்கள கிஸ் பண்ணிட்டு பிரேக் பண்றான். நீங்க ஜிம்மன் ஐஸையே பார்க்குறீங்க. அவன் உங்களையே பார்க்குறான். "நீ எதுக்காக கிஸ் பண்ணல எனக்கு தெரியாது.
ஆனால் எனக்கு நீ கிஸ் பண்ணது பிடிச்சிருந்தது, அதனால நான் கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சேரில் உட்காந்துட்டான். நீங்கள் ஜிம்முனையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் என்னை பார்த்தது போதும், ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஒர்க்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஜிம்மன் தான் அப்பப்போ உங்களை சைட் அடிச்சுட்டு உங்களை கிஸ் பண்ணதை பற்றியே நினச்சிட்ருப்பான். இப்படியே தான் உங்களோட டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒரு நாள் நீங்கள் ஜிமின் கிட்ட ஸ்கெடியூல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பீங்க. சார் மொத்தம் 3 மீட்டிங் இருக்குது சார். ஒரு மீட்டிங் வந்து 12 மணிக்கு, ஒரு மீட்டிங் வந்து 2 மணிக்கு. ஆக்சுவலி 3வது வந்து மார்னிங் தான் என்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து உங்ககிட்ட கேட்டு சொல்கிறதா சொல்லியிருந்தேன் சார். உங்களுக்கு ஓகேனா நம்ம 4:00 இல்லை 4:30 உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ நீங்கள் அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு மீட்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துடலாம் சார் அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜிம்னை பார்க்குறீங்க. பட் ஜிம்மன் உங்களே தான் சைட் அடிச்சிட்ருக்கான். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறது எதுவுமே அவன் காதுலேயும் வாங்கியிருக்காது. சார் உங்களை தான் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன வயன் சார், உங்களுக்கு 2 மீட்டிங் இருக்குது. இன்னொருத்தர் வந்து மார்னிங் எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க சார். நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்கிறதா அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் எப்போ ஃப்ரீ, உங்களுக்கு இன்றைக்கி ஓகேவா உங்களை மீட் பண்ண அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு டைமிங் சொல்லிவிடுவேன் சார். அவங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து மீட் பண்ணி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்முனும் ஓகே இன்னைக்கு 2 மீட்டிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஆமாம் சார். சரி ஓகே, இன்றைக்கி வேணாம், நாளைக்கு மீட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிடு. ஆனால் சார் அவங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் சொல்கிறேன்ல நாளைக்கு மீட் பண்ணலான்னு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் 2 மீட்டிங்க்கான ப்ராசஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்களும் ஜிம்மனும் சீக்கிரமாகவே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டீங்க. ஜிம்மன் உங்களை பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். சார் சொல்லுவேன். என்ன சடனாக பீச்சுக்கெலாம்? இல்லை, எனக்கு வெளியே போகணுன்னு தோணுச்சு, அதுதான். ஓ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜிம்மனும் பீச்சில் கொஞ்ச நேரம் இருந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்படியே தான் உங்களோட டேஸஸ்லாம் போயிருக்கோம். அப்பப்போ குட்டி குட்டி ரொமான்ஸ். ஆனால் இதுக்கு ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கவும் விருப்பப்படலை. அப்படி தான் ஒரு நாள் நீங்கள் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வரீங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது ஜிம்மன் உங்களோட ஹேண்டை பிடிச்சி நிற்க வைக்கிறான். நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஜிம்மனையே பார்க்குறீங்க. அவன் உங்ககிட்ட க்ளோஸாக வரான். சார் என்ன பண்ணுறீங்க? ஏய் சைலண்டாக இரு. சார் நம்ம பார்க்கிங்கில் இருக்கோம். அதனால என்ன? அதான் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்கள்ல. இல்லை சார், இருந்தாலும் என்ன ஒன்று பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஜிம்மன் அப்படியே உங்களை கிஸ் பண்ண வரான். நீங்கள் அப்படியே ஷீட்லேயே படுத்துடுறீங்க. அவன் உங்கள் மேலே அப்படியே ஹோவர் ஆக்கி உங்களை நல்லா கிஸ் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி இப்படிலாம் கிஸ் பண்ணதில்லை. ஹக் பண்ணி மாதிரி நின்று க்ளோஸாக நின்று அந்த மாதிரி கிஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஜிம்மன் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் மேலே ஹோவர் ஆகி கிஸ் பண்ணுறான். உங்களோட ஹார்ட் பீட்டில் செம்மையாக துடிக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் நீங்கள் ஜிம்மனை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஜிம்மன் உங்களை நல்லாவே கிஸ் பண்ணுறான். உங்கள் நெக்கு, காலர் போனுன்னு எல்லா இடத்துலையுமே கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அவனோட கிஸ்ஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் பார்வையாலே கேட்குறீங்க. அவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அவனோட ஷீட்டுக்கு போயிட்டான். உங்களுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நீங்களும் ஜிம்மன்கிட்ட எதுவுமே கேட்கல. ஜிம்மும் எதுவும் உங்ககிட்ட சொல்லலை. உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. இது லவ்வர்ஸா இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்றது உங்களுக்கு தெரியல. ஆனால் இதுக்கு பேர் தெரியாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால ஜிம்மன் கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஜிம்மன் கிட்ட நீங்கள் கேட்கலான்னு போகும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களால் ஜிம்மன் கிட்ட பேச முடியாத மாதிரி போயிடுது. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. சார் சொல்லுவேன். நம்ம எங்கேயாச்சும் பார்க்குக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன சடனா?
இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான். சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பக்கத்துல இருக்க ஒரு பார்க்ல தான் பார்க் பண்றான். நீங்களும் அந்த பார்க்ல போயிட்டு அங்க இருக்க ஒரு பெஞ்ச்ல உட்கார்றீங்க. ஜிம்மன் உங்க பக்கத்துல கொஞ்சம் கேப் விட்டு உட்கார்றான். நீங்க ஜிம்மன் பக்கத்துல கேப் இல்லாம போயிட்டு அவனுக்கு நெருக்கமா உட்கார்றீங்க. அவன் உங்கள பார்க்குறான். சார், நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு நெனைக்கிறேன் சார். ஆனா இப்ப வரைக்கும் எப்படி கேட்குறதுன்னு தெரியாம எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு." அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஜிமின் உங்க ஹேண்ட ஹோல்ட் பண்ணி, "எதுவா இருந்தாலும் கேளு வையன். என்கிட்ட கேட்குறதுல என்ன?" அப்படின்னு சொல்றான். "அ அது வந்து சார்." "சொல்லு வையன்." "நம்ப கான்ட்ராக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சார். உங்களுக்கும் பெருசா மேரேஜில விருப்பம் இல்லாம தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நானும் என் அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக தான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இ இருந்தாலும் எனக்கு." அப்படின்னு நீங்க தயங்குறீங்க. "சொல்லு ஐயன்." "இல்ல சார், ஸ்டார்ட்டிங்கில நம்ப செக்ரட்டரி, பாஸ் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில இருந்தோம். ஆனா போக போக இந்த கிஸ், ஹக் இதெல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆயிருச்சு. ஆனா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு பேர் என்ன எனக்கு தெரியல சார். தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். நீங்க எதுக்காக இப்படி என்கிட்ட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க." அப்படின்னு சைலண்ட்டா இருக்கீங்க. கேளு." "நீங்க இ இ என்ன ஒய்ஃபா அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள பார்க்குறான். "இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. "இந்த சிரிப்புக்கு அர்த்தம், நான் உன்ன என்னோட ஒய்ஃபா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம்." அப்படின்னு சொல்றான். நீங்க ஜிம்மன பார்க்குறீங்க. "என்ன?" "ஆமா, ஸ்டார்ட்டிங்கில நான் பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல தான். ஆனா எனக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சது எப்போ தெரியுமா? நீ என் ரூம்குள்ள வந்ததுக்கப்புறம். நான் இதுக்கப்புறம் நீ என் ரூம்லயே ஸ்டே பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன டவலோட பார்த்த அப்போ. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. நீ எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஈவன் நீ செக்ரட்டரியா இருக்கும்போது கூட நீ எனக்காக எல்லாம் பண்ண. அப்ப எனக்கு எதுவுமே பெருசா தெரியல. ஆனா நீ கான்ட்ராக்ட் ஒய்ஃப்ன்னு தெரிஞ்சும் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. எனக்காக நீ பார்த்து பார்த்து பண்ணுறதுலலாம் எனக்கு ஒரு லவ் தெரிஞ்சுது. ஆனா நீ என்ன லவ் பண்ணுறியேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உன்ன நிஜமா லவ் பண்றேன். மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லயே நான் உன்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனா அது எனக்கு புரியாம இருந்தது. ஒருவேளை நான் உன்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி நீ அதுக்கு நோ சொல்லிட்டீன்னா, நம்ம 2 பேருக்குமே கஷ்டம் அப்படின்றதால நான் சொல்லாமலே இருந்தேன். ஆனா நீ என்ன கிஸ் பண்ணது, மத்த பொண்ணுங்க என் கூட க்ளோஸா இருக்கிறத பார்த்து நீ பொசெசிவ் ஆனது, உனக்கு பிடிக்கலன்னு ஒவ்வொரு முறை நீ என்கிட்ட சண்டை போடும்போது, இதில எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ ஒய்ஃபாவே வாழ ஆரம்பிச்சுட்ட அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன கிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. இவ எதுக்காக கிஸ் பண்ணா? அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனா நீ அத சமாளிக்கணுன்றதுக்காக என்னென்னமோ சொன்ன பார்த்தியா? அப்ப என் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. நீயும் என்ன லவ் பண்ற அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உன்கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்க ஆரம்பிச்சேன். நானும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு தான் நெனச்சேன். ஆனா அதுக்குள்ளயே நீ என்ன சொல்ல சொல்லி சொல்லிட்ட. ஓகே. இது நேரம், காலம் அதெல்லாம் பார்த்து தான் சொல்லணுமா என்ன? நான் உன்ன லவ் பண்றேன். நம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழலாமா? அப்படின்னு கேட்குறான். நீங்க டியரி ஐஸோட ஜிம்மன பார்க்குறீங்க. எதுக்குடி அழற? இல்ல சார். நீங்க ஸ்டார்ட்டிங்கில மேரேஜ் ஆனப்ப என் அம்மாகிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க உங்க பொண்ண எப்படி பாதுகாப்பா, பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களோ, இனி நான் அதே மாதிரி பாதுகாப்பா, பத்திரமா பார்த்துப்பேன். உங்க பொண்ணுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். உங்க பொண்ண நான் ஒரு நாளும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் நீங்க இதுவரைக்கும் என்ன ஹர்ட் பண்ணதே இல்ல. தெரியாம கூட நீங்க என்ன திட்டினதோ, இல்ல ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டதோ கிடையாது. கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்தவ தானே! இவளுக்கு எதுக்கு இவ்வளோ உரிமை குடுக்கணும்? அப்படின்னு நீங்க ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்ல. என்ன எல்லா இடத்துலயும் சுதந்திரமா விட்டீங்க.
எல்லா திங்ஸுமே நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் உங்கள உரிமையா திட்ட ஆரம்பிச்சேன். நீங்க எனக்கு இவ்ளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது, எனக்கு இது எப்படி ஃபீல் பண்றது? எப்படி எடுத்துக்கிறது? நீங்க குடுத்த ஸ்பேஸ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன். நான் உங்கள கிஸ் பண்ணும்போது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? உங்களுக்கு இது பிடிக்குமோ, பிடிக்காதுன்னு தெரியாம நம்ம ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டோமோ? அப்படின்ற மாதிரி எனக்குள்ள இருந்தது. ஆனா நீங்க எனக்கு கிஸ் பேக் பண்ணீங்க பார்த்தீங்களா? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. "ஐ லவ் யூ சார்" அப்படின்னு சொல்றீங்க. ஜிம்ல உங்கள டைட்டா ஹக் பண்ணிட்டு, "ஐ லவ் யூ டூ டி" அப்படின்னு சொல்றான். டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நீங்க வீட்டுக்கும் ரீச் ஆயிட்டீங்க. ஜிம்முனும் நீங்களும் அவ்ளோ லவ்வோட பேசிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு அவ்ளோ அழகா இருக்கு அந்த டைம் உங்களோடது. எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் லைஃப் பத்தி, லைஃப்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ பார்த்தீங்க அப்படின்றத பத்தி எல்லாத்தையுமே நீங்க ஜிம்மன் கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரீங்க. ஜிம்மன் அது எல்லாமே அவ்ளோ அழகா நீங்க பேசுறத லிசன் பண்ணிட்டு வரான். இப்போ ஃபைனலா நீங்க வீட்டுக்கும் ரீச் ஆயிட்டீங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஜிம்மன் உங்கள டைட்டா ஹக் பண்ணி உங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க சிரிச்சுக்கிட்டே ஜிம்மன கிஸ் பேக் பண்றீங்க. ஜிம்மன் உங்கள அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டே ஹால்ல இருக்க சோஃபால தான் படுக்க வைக்கிறான். நீங்களும் சோஃபால அப்படியே அழகா படுக்கிறீங்க. அவங்க மேல ஹோவர் ஆகி உங்க லிப்ஸ்ல ஸ்ட்ராங்கா கிஸ் பண்றான். நீங்களும் கிஸ் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே அவனோட கை உங்க பாடி ஃபுல்லா ரோம் ஆகுது. நீங்க அது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் உங்க நெக்கு, காலர் போன், க்ளீவேஜ் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கிஸ் பண்ணிட்டுருக்கான். கிஸ் பண்ணி பைட் பண்றான். உங்களுக்கு பெயினா இருக்கு. பட் இருந்தாலும் அது எல்லாமே பொறுத்துக்கிட்டு ஜிம்மனுக்காக நீங்க அத ஃபீல் பண்ணி ரசிச்சுட்ருக்கீங்க. ஜிம்மன் கிஸ் பிரேக் பண்ணிட்டு உங்கள பார்க்குறான். "அ ஸ்டார்ட் பண்ணலாமா?" அப்படின்ற மாதிரி. நீங்க அப்படின்னு தலைய நாட் பண்றீங்க. அவ்வளோதான். நீங்க உத்தரவு குடுத்ததும் ஜிமினிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம, அவன் அவனோட ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி விசிறி போடுறான். நீங்க அதெல்லாம் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் ஜிம்மன் நீங்க இருக்கிற ஸ்பீட பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் வேற. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜிம்மன் ப்ளீஸ். நான் இதுக்கு முன்னாடி வேற இப்படிலாம் இருந்ததே இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி நீங்க சொல்றீங்க. அதுக்கு ஜிம்மன், "ஐ வில் பி ஜென்டில் பேபி" அப்படின்னு சொல்லி உங்கள கிஸ் பண்றான். நீங்களும் கிஸ் பேக் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவ்வளோதான் மிஸ். ஜிமினோட கான்ட்ராக்ட் மேரேஜ் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் இன்னொரு மினி சீரிஸ்ல ஆர் ஒன் ஷாட்ல உங்கள மீட் பண்றேன். லவ் யூ ஆல். பாய்.